ஆனா இப்ப பேச ஆரம்பிச்சா அது போயிடுங்கிறது. நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்க, எல்லாம் முடிச்சுட்டு சொல்லுவாங்க, இந்த டிகிரி எப்படி போட்டீங்க, இந்த டிகிரி எப்படி வந்தீங்கன்னா, இதுக்கு தனி டேபிள்ஸ் ஆஃப் ஹவுசஸ்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை வாங்கி வந்து கணக்கு போட்டு பண்ணலாம். அதோட இன்னைக்கு எல்லார்ட்டையும் கம்ப்யூட்டர் வந்துடுது. சரிங்களா? பெரம்பூர் சைடுல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 இருக்காங்க எங்கிட்ட படிச்சவங்க. மாநாட்டு பாத்தீங்கன்னாவே நிறைய மாணவர்கள் இருக்காங்க. எல்லா மாநாட்டு மலரை பிடிச்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 அட்ரஸ் இருக்கும். வருஷம் வருஷம் இந்த மாதிரி மலர் போட்டு யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க அட்ரஸ் எல்லாத்தையும் நாங்க போட்டுருது, போன் நம்பர் எல்லாத்தையும் போட்டுருது. அதனால எல்லாருக்கிட்டையும் அதுல நிறைய பேர்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு, அவங்க கிட்ட போய் நீங்க ஜாதகம் கணிச்சிக்கலாம். ஓகே, இதை கையில கணக்கு போட்டு நம்ம நேரத்தை வீணடிக்கிறத விட ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இந்த பாவமுனியை எப்படி நம்ம கணிக்கிறதுங்கிறது இது போட்டு எப்படி ஸ்டார்லாட சப்பாடு கண்டுபிடிக்கிறது. ஓகே, இதே ஜாதகம் அதே ஜாதகம் இந்த பாவத்தையும் அங்க சின்னதா போடுறதுல எல்லாத்தையும் ஒன்னா போட முடியல. அதே மாதிரி நீங்களும் வந்து தனியா அதை போட்டுருங்க. எது சார்? 25 சார், 25 சார், 25 சார். அது 1ல இருந்து 6 வரைக்கும் என்ன வருதோ அது அப்படியே ரிப்பீட் ஆகி அந்த பக்கம் வந்துடும் சார். 1 7 2 8 ஒரே மாதிரி இருக்கும். இது பாவமணி. மற்ற வீட்டுக்கு அதே மாதிரி போட்டுடுங்க. பார்த்து ஒரு 5 நிமிஷம் சார், போன்ல மிஸ்டு கால் நிறைய வந்துருக்கு, பேசிடுறேன். போட்டேன். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். 12 பாவத்தோடைய ஆரம்ப முனை உடைய இது நட்சத்திரம், இது உப நட்சத்திரம் சார்.
அதாவது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பழைய முறையில திருமணத்துக்கு என்னன்னா 7வது வீட்டுக்குடைய அதிபதி யாரு, 4வது வீடு வாங்கினா 4 கூடையவன் எங்க இருக்காங்க, உத்தியோகத்துக்கு 10 கூடையவன் 6 கூடையவன் எப்படி இருக்காங்க, பாத்தீங்கன்னா பாவத்துக்கு 2 கிரகம் இருக்கு. உதாரணத்துக்கு லக்ன பாவத்தை வச்சு என்னென்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவருடைய ஆயுள், ஆரோக்கியம், இந்த உயிர் சொல்லிட்டோம் இல்லையா, அதனால ஆயுள் ஆரோக்கியம், அவருடைய தனித்தன்மை, அவருடைய இன்வால்மெண்ட், அவர் எந்த விஷயத்துக்காக இந்த உலகத்துல பிறந்திருக்கிறாரு, இப்படிங்கிற விஷயத்த லக்னத்தை பாவத்தை பத்தி டிசைட் பண்ணலாம். இந்த லக்ன பாவத்தோட விஷயத்த 2 கிரகம் நிர்ணயிக்குது. என்னென்ன கிரகம்னா குருவும் புதனும் நிர்ணயிக்குது. குருங்கிறது மேலோட்டமா நிர்ணயிக்குது. ஏன்னா இந்த ஜாதகத்தோட லக்னம் என்ன நட்சத்திரத்துல விழுது அப்படின்னா விசாக நட்சத்திரத்துல விழுது. 25 டிகிரிங்கிறது விசாக நட்சத்திரம். அந்த 25 டிகிரியை 9 பகுதியா உடைச்சிங்கன்னா முதல்ல வரது குரு, அப்புறம் சனி, அப்புறம் புதன். 3வது டிவிஷன்ல இந்த லக்னம் விழுது. அதாவது இந்த விசாக நட்சத்திரங்கிறது இங்க 20 டிகிரியில் ஆரம்பிக்குது. ஆனா குழந்தை பிறந்தது 25 டிகிரி. அந்த 25 டிகிரியை நீங்க முதல்ல வரது குருவுக்கு 46-40 குருவோட அந்த சப்ளாடுடைய அளவு. குருவுக்கு அப்புறம் சனியோட டிகிரி 2 டிகிரி 6 மினிட் 40 செகண்ட் சனியோட அந்த சப்ளாட். அதுக்கப்புறம் புதன் 1 டிகிரி 53-30 அந்த பாகையில வரதால இங்க புதன் போட்டுருக்கோம். அதே மாதிரி 2வது வீட்டுடைய நட்சத்திரம் எங்க இருக்குன்னா கேட்டை நட்சத்திரத்துல 2வது வீடு ஆரம்பிக்குது. அதை 9 பகுதியா உடைக்கும் போது ராகு. இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த ஆரம்ப முனையோடைய இந்த உபநட்சத்திரம்னு சொல்றோம் பாருங்க, இதுதான் விதியை நிர்ணயம் செய்கிறது. ஒவ்வொரு பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் எதுவோ அதுதான் அந்த பாவத்தோட விதியை நிர்ணயம் செய்கிறது. விதியை நிர்ணயம் செய்கிறதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜாதகத்துக்கு எது கிடைக்கும் எது கிடைக்காது. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறப்பு உண்டா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு சுக்கிரனை போய் ஆராய்ச்சி பண்ணணும். குழந்தை பிறப்போட தன்மை, அதாவது அவருக்கு உடல்ல உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்து இந்த சுக்கிரனை தான் ஆராய்ச்சி பண்ணணும். மன வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்களா, மனைவியை இவர் அடிப்பாரா, இவர் மனைவி கிட்ட இருந்து இவர் அடி வாங்குவாரா அப்படிங்கிறது இந்த 7வது பாவத்தை வச்சுதான் அனலைஸ் பண்ணுவாங்க. வீடு நிலம் வாகனங்கள் இவருக்கு இருக்குமா அல்லது கடைசி வரைக்கும் வாடகை வீட்டுல தான் இருப்பாரா அப்படிங்கிறத 4வது வீட்டை வச்சு அனலைஸ் பண்ணணும். வெளியூர்ல போயிட்டு பழைப்பாரா இருப்பாரா அப்படிங்கிறது 3வது வீட்டை வச்சு அனலைஸ் பண்ணணும். இவர் கையில எப்பவுமே பணம் இருக்குமா, பணத்தை நாளுக்கு நாள் நல்லா விருத்தி செய்வாரா அப்படிங்கிறது 2வது வீட்டை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும். அந்த மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த 12 பாவத்துல வந்துடுது. இந்த பாவத்துடைய விதி நல்லா இருந்தா அந்த விஷயம் அவருக்கு எளிதில் கை கூடும். ஓகேங்களா, விதி நல்லா இருந்தா எளிதில் கை கூடுனா, ஒருத்தர் 7வது வீடு நல்லா இருக்கு, திருமணம் 30 வயசுக்கு முன்னாடி தான் நடக்கும். 30 வயசுக்கு முன்னாடி நடக்கவே நடக்காது. ஒருத்தருக்கு 5வது வீடு நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம் சார், குழந்தை பிறப்புங்கிறது காலதாமதம் ஆகவே ஆகாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 100% ஓகேன்ற மாதிரி. ஒருத்தருக்கு 4வது வீடு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40 வயசுக்குள்ள நிச்சயமாக சொந்த வீடு வாங்கிடுவார். 4வது வீடு நல்லா இருந்தா. ஏன்னா இதுதான் கொடுப்பினைங்கிறது. அந்த 40 வயசுல எந்த வயசு அப்படின்னு பாக்கிறதுக்கு இருந்தா 25 வயசுலயோட வாங்கலாம், 20 வயசுலயோட வாங்கலாம். ஓகேங்களா, தசாபுத்தி சரியில்லைன்னா என்னதான் தடுத்தாலும், தசாபுத்தி சரியில்லை இல்லாம இருந்தாலும் கூட விதி நல்லா இருந்தா ஒரு விஷயத்தை நீண்ட காலம் வரைக்கும் அனுபவிக்கலாம். அதாவது ஒரு விஷயத்தை நீண்ட காலம் வரைக்கும் அனுபவிக்கணும், ஒரு விஷயத்தை ரொம்ப லென்த்தா நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஜாதகத்துக்கு கொடுப்பினை இருக்கணும்னு சொல்றது. கொடுப்பினைனா விதிங்கிறது. ஓகேங்களா, அதுதான் இந்த பாவ நிலையம் கிரக நிலையம் உலகத்துல ஒருத்தருக்கு தான் இருக்க முடியும். யாருக்குன்னா இந்த ஜாதகத்துக்கு தான். யாருக்கும் இதே மாதிரி பாவ நிலை கிரக நிலை வராது. நீங்க என்னதான் டேட்டை மாத்தி டைமை மாத்தி போட்டாலும் வரவே வராது. அதே நேரத்துல பிறகு அதே இடத்துல எப்படியும் ஒரு வித்தியாசம் இருக்கும். கொஞ்சம் 30 செகண்ட் வித்தியாசம் போது இந்த மாறும். ஓகேங்களா,
அதனால என்னன்னு பார்த்தா முதல்ல என்ன பண்றோம், இந்த ஜாதகத்தை இவருடைய ஜாதகன்ற மாதிரி முதல்ல மாத்திடுறோம். நம்ம தம்பியோட ரத்தத்தை செக் போட்ட நம்ம அது ரிப்போர்ட்டை கொடுத்தா அதே மாதிரி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிகிரி ஒரே ஜாதகம். இந்த டிகிரி எடுத்து என்ன ஆகுதுன்னா அது ஜெனரலைஸ்டு ஜாதகமா போகுது. நான் ஜெனரலைஸ்டு அது ஒரு ஜெனரல் இது பண்ண. இதுல என்ன இது இந்த முறையோட சிறப்பு அம்சத்தை மட்டும் நான் 2 வரியில சொல்லிடுறேன். 2 சிறப்பு அம்சம். என்ன சிறப்பு அம்சம்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனி ஜாதகம் ஃபர்ஸ்ட். 2வது ரூல் என்னன்னா, அனைவரும் குறுகிய காலத்தில் ஒரே மாதிரியாக பலன் சொல்லக்கூடிய முறை. குறுகிய காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வருட கணக்கெல்லாம் இல்ல, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணா இன்னைக்கு என்ன டேட்டு, நவம்பர் 15ங்களா, ஜாதகத்தை கொடுத்தாலும் நீங்க பலன் சொல்லுவீங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணா, ஓகேங்களா. நாளைக்கு 5 மணிக்கு ஓரளவுக்கு அடிப்படை கேள்விக்கு பலன் சொல்லுவீங்க. நாளைக்கு 5 மணிக்கு ஒரு ஜாதகத்தை, குழந்தை இல்லாத ஜாதகத்தையும் குழந்தை இருக்கிற ஒரு ஜாதகத்துக்கு குழந்தைக்கு ஒன்னா பிறந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஜாதகம் இருக்குன்னா, 2 ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரே நிமிஷத்துல 2 பிறகாது. 25 வயசுல மேரேஜ் ஆயிருக்கு, ஒருத்தருக்கு 45 ஜாதகத்தையும் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா இவரு மேரேஜ் ஆயிட்டு இருக்கும். 3 மணிக்கு நீங்க சொல்லுங்க. எளிமையான ரூல் தான். இதனுடைய விதிகளுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 4 விதி தான் இருக்கும். அந்த 4 விதியை தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ற திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணீங்கன்னா போதும். அதனால இந்த பாவ முனை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஹீரோன்னு சொல்றது சார். அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துடைய கொடுப்பினை என்ன அப்படின்னு பார்த்துட்டு தசாபுத்தி போய் பாக்குறது, ஓகேங்களா. அதனால கணக்கு எப்படி வந்தது, ஏன் வந்ததுன்னு, ஏன்னா அதை போட்டி இந்த கிளாஸ்ல அதை டிஸ்கஸ் பண்ணுவானா. இந்த கணக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில நிறைய பேர் ப்ரொஃபஷனலா நிறைய பேர் ஜோதிடம் பாக்குறாங்க, சாஃப்ட்வேர்லாம் அவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுல யார் யாரெல்லாம் ஜோதிடத்தை ப்ரொஃபஷனலா பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார்? யார்? 1 2 நான் கேரண்டி. இதுக்கு நான் கேரண்டி. கேரண்டி சொல்றது எதுக்குன்னு பாத்து, நாளைக்கு 5 மணிக்குள்ள உங்களுக்கு ஜாதகம் பார்க்கல, வெளியே அனுப்பாதீங்க. என்ன அடிப்படை விஷயம், நான் இந்த ஜாதகத்தை பத்தி எதனா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த விஷயம் நாளைக்கு 3 மணிக்கு உங்களுக்கு தெரியும். அப்படி 3 மணிக்கு தெரியலன்னா திரும்ப பயிற்சி எடுக்கிறேன், நைட்டு 2 மணி ஆனாலும் வெளியே அனுப்பாதீங்க. அதுக்கு நான் கேரண்டி. நான் சொல்றது புரியுதா பாருங்க, அந்த கான்பிடன்ஸ் எனக்கு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, இன்னும் கூட நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஃபுல்லா தூங்கினாலும் பரவாயில்ல. ஆமா சார், ஆமா சார், ஆமா சார், ஆமா சார், பாரம்பரிய ஜாதகத்துல நம்ம பார்க்கும்போது கரெக்டா அந்த டைம் நமக்கு கொண்டு வரும். ஆமா சார், ஆமா. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா துறையும் ஒன்றிலிருந்து ஒன்று டெவலப் ஆகுதான் சார். பாரம்பரிய ஜோதிட முறைங்கிறது நல்ல கட்டமைப்போடு உருவாக்குறது தான், அதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனா நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி அதுல இன்னும் மெருகேற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம தீப்பந்தத்தை வச்சுட்டு இன்னும் இல்லை, டியூப்லைட் போட்டாச்சு, இன்னும் எவ்வளோ டெவலப் பண்ணியாச்சு, ஓகேங்களா. அதே இது நம்ம வச்சுட்டு பண்ண முடியாது. அதனால நிறைய காலம் மாறும்போது ஜோதிடத்திலேயே நிறைய மறுமலர்ச்சிகள் வேணும்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க பண்றதால இதுல வந்து நிறைய விதிகள் இல்லை. விதிகள் வெறும் 4 தான். விதி விலக்குகள் ஒரு 4-5 இருக்கும், அவ்வளவுதான். ஆட்சி, உச்சம், நட்பு, கேந்திரம், திரிகோணம்,
மாரகாதிபதி, பாதகாதிபதி, அஷ்டவர்க்கம், தசவர்க்கம், நவாம்சம், தசாம்சம், சோடாம்சம், சப்தவர்க்கம், இதெல்லாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலா வெறும் இந்த பாவ முனையை மட்டும் வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. 1 மணிக்கு கிளாஸ் தெரியல. ஆக்சுவலா அந்த ஜாதகத்தோட இங்க இருக்கு சார். இந்த ஜாதகத்தோட விதி 12 இருக்கிறதால இத மட்டுமே ஜாதகத்தினோட தனித்தன்மை அப்படிங்கிறது விதி. இதை வச்சு ஓகேவா, இது அப்படியே இருக்கட்டும். இந்த மீண்டும் இந்த பாவகாரகத்துக்கு போயிட்டு மதிய லஞ்சுக்கு அப்புறம் ஒரு உதாரண ஜாதகம் அனலைஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இன்னைக்கு நீங்க ஈவினிங் போகும்போது ஓரளவுக்கு தெளிவடைஞ்சிருவீங்க. அடுத்து 8வது வீடு சார். சொல்லுங்க சார். என்னங்க? இல்ல நான் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிட்டா ஒரு உங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட் வரணுங்க. புக்ல எல்லாமே இருக்கு, இதோட அதிகமா இருக்கு. அதாவது நான் சொல்றேனே ஒரு விஷயத்துக்காக அந்த வாழ்க்கை துணைன்னு ஒரு விஷயத்துக்காக ஒரு 160 பக்கத்துல புக் எழுதியிருக்கேன். அதனால இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் நிறைய இதுல எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போலாம். ஓகேங்களா? ஆனா அந்த காரகத்தை எப்படின்னு உங்களுக்கு புரிய வச்சுட்டா கொஞ்சம் தெளிவான போகும்போது ஈஸியா புரியுது. அது புரிஞ்சு இந்த மதியத்துக்கு அப்புறம் நம்ம பிராக்டிகலாக போயிடலாம். அதாவது என்னுடைய கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 நாள் கிளாஸ் நடத்துவோம் சார். 3 நாள் கிளாஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் தியரி, 2வது நாள் பிராக்டிக்கல், 3வது நாள் யார் படிக்கிறாங்களோ இங்க படிக்கிறாங்களோ அவங்க ஜாதகம் சொல்றது. இங்க எப்படி ஒரு இந்த 3 நாள் கிளாஸ் இங்க 2 நாளா, அதாவது 9 to இதை கிட்டத்தட்ட இந்த தியரிங்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டேன் நான். ஓகேங்களா? ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. அடுத்து 8வது வீடு சார். 8வது வீடு பாத்தீங்கன்னா மர்மஸ்தானம், வலி, வேதனை, எதிர்மறையான சம்பவங்கள், எதிர்பாராத சம்பவங்கள், போராட்டம், துரோகம்,